கருணாநிதி ஆத்திச்சோடு இங்கு அக்கிரமம் செய்ய விரும்பு, ஆட்டைய போடு, இயல்வது சுருட்டல், ஈவது லஞ்சம், உணவுக்கு பின் உண்ணாவிரதம் இரு, ஊதுவது ஒத்து, எப்படியும் பணம் சேர், ஏமாற்றி பிழை, ஐயோ என்று கத்த கற்றுக்கொள், ஒருவரும் வாழ விடாது, ஓதுவது போய், அவியம் பேசிவிடு என்று இந்த அவையின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். நன்றி. இடி ரைடு, அமலாக்கத்துறை உங்களுக்கு ரைடு நடத்துகிறாங்கல்ல. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சின்னவரை டார்கெட் பண்ணி தான் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ சின்னவரை தூக்கிட்டாங்கன்னா, அதாவது அவர் தான் அடுத்த முதலமைச்சர் வாரிசு. ஸோ இவர் தூக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் ஸ்கெட்ச் அவங்களுக்கு தான் போட்டிருக்கு. பட் இந்த 3 பசங்க இருக்கானுங்க, ஒரு இதில் எல்லா சினிமா பிரபலங்கள், சினிமா வட்டாரங்கள் எல்லாமே உள்ளே வருது. இந்த இடி ரைடு அப்படின்றது வந்து தனுஷ், சிம்பு, இவங்க வரிசையில் சிவகார்த்தியன் எல்லாத்தையும் சேர்க்குறாங்க. சிவகார்த்தியன் கூட கோபாலபுரத்தோட ஃபேமிலியோட ஒரு நெருக்கமான ஆள் அப்படின்றதுமே இப்போ தான் ரிவீல் ஆகுது. எனக்கு முன்னாடியே தெரியும் அவர் வந்து ஒரு தெலுங்கு லாபியில் இருக்க ஒரு ஆள் தான் அப்படின்றது தெரியும். பட் ஆனால் இவ்வளோ ஆழமான விஷயங்கள் இருக்கும், அதாவது ஆளுங்கட்சியோட தொடர்பு இருக்கும் அவங்க ஃபேமிலி அப்படின்றதெல்லாம் நான் எதிர்பார்க்கல. இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ பல விஷயங்கள் இந்த இடி ரைடு மூலமாக வெளியே வந்துட்டுருக்கு. என்னைக்கான வீடியோ என்னன்றது பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி எல்லாமே எதிர்பார்த்துருப்பீங்க. இடி ரைடை பற்றி இன்னும் கதிர் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ இதை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது, எல்லாம் லட்சங்களிலும் கோடிகளிலும் புரண்டுக்கிட்டு இருக்கு. 300 கோடிங்க. ஒருத்தர் சாதாரண அரட்டை ஹவுஸ் போட்டு கிரிக்கெட் விளாண்டுட்டு இருந்தானா, மாரிதாஸ் அவர்கள்லாம் போய் பயங்கரமாக ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அரட்டை ஹவுஸ் போட்டு கிரிக்கெட் விளாண்டுட்டு இருந்த ஒரு பையன் திடீர்னு 300 கோடிக்கு ஒரு வீடு கட்டுறான். அந்த பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்குள்ளலாம் நெருக்கமாக இருக்காங்க. பெரிய பெரிய ஹீரோஸ்கள்லாம் வச்சு நம்ம தான் இவங்க பெரிய பெரிய ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதாவது பல மக்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய அது இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி சினிமா இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லலாம் அவங்கள. ஸோ இவங்க ப்ராடக்டை விற்கிறானுங்க, இவங்க தண்ணியே வியாபாரம் பண்ணுறாங்க, இவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய லெவலில் மாட்டிருக்கு. என்னைக்கான வீடியோ இடி ரைடு, மாட்டினா ஜெயிலு, இதுதான் நீங்கள் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளாம் வாட்ச் வாங்கினா எவ்வளோ ஹை ரெண்டுக்கு வாங்குவோம். நான் வாட்ச் வாங்கினேன்னா எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு பிராண்டு, ஃபாஸ்ட்ராக். சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரிஞ்சவங்க போடுவாங்க, அந்த ஒரு பிராண்டு தான் எனக்கு தெரியும். ஏன்னா வாட்ச் மேலாம் எனக்கு அவ்வளோ பெரியம்லாம் கிடையாது, சும்மா ஸ்டைலுக்கு போடுறது தான். டைம் கூட அதில் பார்க்க போகிறது இல்லை, ஃபோனில் தான் பார்ப்போம். வாட்ச் போட்டிருந்தாலுமே ஃபோன் தான் டைம் பார்ப்போம். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கும்போது எதற்காக இப்போ வாட்சை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, நான் ஒரு வாட்ச் வச்சுருக்கேன், ஃபாஸ்ட்ராக் தான். ஸோ ஃபாஸ்ட்ராக் வச்சு இது வந்து எவ்வளோ இருந்துச்சு, 1000க்குள்ளே தான் வந்துச்சு. 800 இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. 800 இருக்கும் சீரியஸ்லி. ஆமாம் 800 அதிலே போட்டிருக்கு பாருங்க, தெரியுதா? தெரியும்னு நினைக்கிறேன். 800 இந்த வாட்ச். ஓகேவா? இதுலேயும் ஒரே டைம் தான் காட்டும். 40 கோடி 45 கோடிக்கு வாட்ச் கட்டி பார்த்துருக்கீங்களா? கட்டியிருக்காங்க. அப்படி யாரு கட்டியிருக்கான்னு பார்த்தா ஜூ 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 நாயை கூப்பிட்ற மாதிரி ஒருத்தர் இருக்காப்ல. ஐயோ இவங்க வேறு பெரிய டிக்கெட்டாக இருக்காங்க, நம்ம பாட்டு கலாய்ச்சிக்கு இருக்கோம். சரி ஓகே, பேர் போட்டு வைப்போம். 25 மில்லியன் US டாலர்ஸ், மில்லியன் US டாலர்ஸ் USD into 85. இதுக்கெல்லாம் இப்போ என்ன ஆதாரம் என்று நீங்கள் கேட்பீர்கள். ஆதாரத்தெல்லாம் தேடி நம்ம அலையக்கூடாதுன்னு என்னிடம் இருக்கும் வாட்சோட வெரைட்டிலாம் என்னென்னா, அவரோட இன்ஸ்டா பேஜில் போட்டிருக்காரு. அவரோட முழு பேர் வந்து விக்ரம் ஜூஜு விக்ரம் ஜூஜூஸ் வாட்சஸ்ன்னு அவரோட ஃபோட்டோவை போட்டு பக்கத்தில் அந்த அவர்கிட்ட இருக்கிற வாட்சோட ஃபோட்டோவெல்லாம் எடுத்து போட்டு எப்படிலாம் விளையாடுறாங்க. இப்போ தான் சொன்னேன் நான், 50-60 ரூபாய்க்கு எவ்வளோ கஷ்டப்படுது ஜனம் அப்படின்ட்டு. இப்போ இந்த மாதிரி பெரிய விஷயங்கள்லாம், ஒரு வாட்சுக்கு 40 கோடி 45 கோடி செலவு பண்ணி ஒரு வாட்ச் வாங்கி கையில் கட்டுறாங்கன்னா எனக்கு புரியல. அந்த வாட்சுக்கே காவல் போடணுமேங்க. என்னங்க இந்த வாட்ச் எப்படி பாதுகாப்பாங்க? அதில் வைரம் பதிச்சுச்சு, அதாவது முதல்ல இருக்குல்ல, முதலையோட தோலில் கட்டி பண்ணுவாங்களாம். ஏன்னா பிளாஸ்டிக்லாம் நான் கட்டியிருக்கோம். எனக்கு புரியல. இது காசு பூரா விட்டுக்காது. அதாவது உழைச்சி வேர்வை சிந்து சம்பாதிக்கிற ஒரு ரூபா இருந்தாலுமே செலவு பண்ணுறப்போ, குடும்பத்துக்கு செலவு பண்ணுறப்போ சந்தோஷமா இருக்கும். பட் இருந்தாலும் அதில் ஒரு ஆனந்தம் கிடைக்கும். இதில் இவங்க சம்பாதிக்கவே இல்லையே, போய் எடுத்துட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ சம்பாரிச்சு, அதாவது மூட்டை தூக்கி சம்பாதிக்கல, மூட்டையாக தூக்கிட்டு வந்து சம்பாதிச்சது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால இப்போல்லாம் ஆடம்பரமாக செய்யத்தான் செய்வாங்க. மக்களோட வரிப்பணம் எங்கெல்லாம் போய்க்கிருக்கு பாருங்க. ஆளுக்கு ஆட்டையை போட்டு தூக்கிட்டு எவனே தெரியாதான் திண்டுக்கிறியான். எவனே தெரியாதுன்னு சொல்லக்கூடாது, அவர் வந்து தெலுங்கு லாபியோட சேர்ந்தவர் தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான்லாம் எதுவுமே சொல்லலை, எல்லாமே யூடியூப் சேனல்ஸில் ஏகப்பட்ட பேர் பேசுனது தான்.
இவங்க எல்லாரும் எங்க கனெக்ட் ஆகிறீங்க, எல்லாரும் திருச்சியில கனெக்ட் ஆகிறாங்க. யாரு இந்த ரத்தீஷ், இவங்கெல்லாம் காட்ஃபாதர், அவன் திருச்சி. அதுக்கப்புறம் இந்த ஆகாஷ் பாஸ்கரன், அவன் திருச்சி. அப்புறம் விக்ரம் ஜூஜு, இவங்கெல்லாம் திருச்சி. இதெல்லாம் திருச்சியில கனெக்ட் ஆகிறாங்க. எல்லாமே தெலுங்கு ஃபேமிலி சேர்ந்தேன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே தெலுங்கு ஃபேமிலி சேர்ந்தேன்னு வச்சுக்கோங்க. அதுவும் தெரிய வருது. நியூஸ் மீடியாக்கள் யாருமே இதை பத்தி டீட்டெயில்டா கவர் பண்ணவே இல்லை. இந்நேரத்து ஒரு டிபேட் ஷோ போட்டு பிரிச்சு மேய்ஞ்சிருக்கணும்ல, ஒரு சேனலும் பேசல. இங்கே சன்னிலியன் வந்தாவோ இல்லை என்னது நயன்தாரா வந்து வீடு கட்டினாலோ, நயன்தாரா புருஷன் ஏதாவது பண்ணாப்லையோ இதை வந்து டிபேட் ஷோ ஆக்குவாங்களே தவிர, சம்பந்தமே இல்லை. டிடிஎஃப் வாசன் எதுக்கு தூக்கி உள்ள வச்சாங்க, இதெல்லாம் டிபேட் ஷோ வச்சாலும் வைப்பாங்களே தவிர, இவ்வளோ பெரிய மேட்ரு துணை முதலமைச்சருக்கு காய் நகர்த்தப்படுது. இடி ரைடு வந்து முக்கியமான ஆட்கள் மேலெல்லாம் பாஞ்சுக்கிட்டு இருக்கு. உள்ளே போய் பல சிக்கல் நடந்துட்டு இருக்கு. எதுக்குன்னா டாஸ்மார்க். ஒரு 10 ரூபாயை வச்சு இவ்வளோலாம் சம்பாதிக்க முடியுமாடான்னா யோசிச்சு பாருங்களேன். ஒரு 10 ரூபாங்க, ஒரு பாட்டில் வாங்குறவன்ட்ட 10 ரூபா அப்படின்னா 20 ரூபா கூட போட்டாங்களாம் ஊடால. 10 ரூபா வாங்குறாங்கன்னா ஒருத்தன்ட்ட 10 ரூபான்னா கோடி பேர் குடிக்கிறான். அப்போ எத்தனாயிரம் கோடின்னு யோசிச்சு பாருங்க. ஸோ வெறும் இந்த ஒரே ஒரு டாஸ்மார்க் அப்படின்னு ஊழல்னு சொல்லி உள்ள போனதுலேயே 1000 கோடி 1500 கோடி அப்படின்னு நான் கம்மியாக சொல்கிறேன், எல்லாருமே பேசுறதுனால இன்னும் அதிகமாக சொல்கிறாங்க, அவ்வளோதான் சொல்ல வேண்டாம். 1000 கோடி நமக்கு தூக்கம் அதை எடுத்து 1000 கோடி 1500 கோடி வந்து டேர்ன் ஓவர்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க வருஷத்துக்கா, மந்த்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் விசேஷ நாடுகளில் சிறப்பு சலுகை வேற, விசேஷ பொங்கல் தீபாவளிலாம் இருந்துச்சுன்னா டார்கெட்லாம் வேற லெவலில் போகும். ஸோ எப்படி எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த காசெல்லாம் எங்கே போகுது பிரித்து டிவைட் பண்ணி, இப்போ ஒவ்வொரு கடையிலிருந்தும் இப்போ ஒரு கடையில் வந்து 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கல்ல, இதெல்லாம் ஒரு தனி காசாக மாறும். இப்போ பில் பண்ணிருக்கிறது வந்து 110 ரூபா அப்படின்னா 110 ரூபாய்க்கு வச்சிருப்பாங்க. இது 120 ரூபா வாங்குறாங்கல்ல, அந்த 10 ரூபாய்க்கு தனியாக கணக்கு காட்டணும். பட் இந்த பில் போட முடியாது. பில் போடுறதுக்கு காசு கவர்மெண்ட்டுக்கு போகும், மிச்சமாகுதுல அந்த காசு. அந்த 10 ரூபா வாங்குறாங்களா எக்ஸ்ட்ரா, இதெல்லாம் ஒரு பக்கம் ஒன்னொன்னா சேரும்ல, ஒவ்வொரு மாவட்டத்துலையும் சேரும் பார்த்தீங்களா. இதெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல பல்கா வந்து சேர்ற இடத்தான் டார்கெட் பண்ணி அதை எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்றதுல தான் ஒரு 3 பசங்க சொல்றாங்க. அதுல ஜூஜு ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. இன்னும் 2-3 பேர் ரித்தீஷ் இதெல்லாம் பேர் சொல்றாங்க. ஸோ நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் பார்க்கறதுக்கெல்லாம் ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் 35 வயசுக்குள்ள இருக்க பசங்க தான், யங்ஸ்டர்ஸ் தான். பூந்து லாண்டிருக்கானுங்க. அதான் சொல்றேன்ல, என்ஜாய் பண்ணிருக்காங்க எங்க லைஃப் வேற லெவலில். புது புது நடி, இந்த இப்போ டிராகன் படத்துல ஒரு ஹீரோயின் வந்து ஃபேமஸ் ஆச்சுல, அதெல்லாம் வச்சு செஞ்சிருக்காங்க. அதுக்கு ஒரு அதெல்லாம் போட்டு போய் என்ஜாய் பண்ணிருக்காங்க, பார்ட்டி மாதிரி வச்சிருக்காங்க. அதுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்கலாம், இந்த ஆக்டர்ஸ்லாம் கூட்டி ஹீரோயின்லாம் கூட்டி போய் கிஃப்ட் கொடுப்பாங்க. கிஃப்ட்டுக்காக எல்லாம் ஓடுவாங்கலாம். ஏன்னா 30 லட்சம் 35 லட்சம் கிஃப்ட் இருக்கும். இந்த ஹேண்ட்பேக்கு, இந்த ஹை அண்ட் ஹேண்ட்பேக்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஹேண்ட்பேக்கு, வாட்ச்சு, பர்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹை அண்டு. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஹை அண்ட் நம்ம வீட்டில் வந்து 1500 2000 ரூபாய் ஹை அண்டு தான். ஆனால் இவங்க சொல்றாங்க லட்சங்கள்ல போகும். ஸோ 40 லட்சம் 45 லட்சத்துக்கு கிஃப்ட்டு, ஒருத்தன் கிஃப்டே 45 லட்சம் கொடுக்குறான்னா ஒருத்தன் 45 லட்சத்துக்கு வீடு கட்டி செட்டில் குடும்பம் நடந்துக்கிறீப்பா. உங்களுக்கு புரியுதா? ஒரு ஹீரோயினிக்கு ஒரு நைட் என்டர்டைன் பண்றதுக்கு வெறும் கிஃப்டாவே 45 லட்சம் கொடுக்குறானுங்கன்னா அப்ப இவனுங்கிட்ட எவ்வளவு பணம் புரண்டுகிட்டு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இது எல்லாமே மக்கள் கவர்மெண்ட்டுக்கு அதெல்லாம் தெரியும். இடி இந்த இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா 300 கோடிக்கு வீடு கட்டுறவங்களுக்கு வெயிட் பண்ணி பந்தக்கெல்லாம் நட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் உள்ள இறங்கியிருக்காங்க. ஏன்னா ஒரு திருடனை திருடும் போது பிடிச்சாதான், இப்போ திருட போறான்னு வச்சுக்கோங்களேன், பிளான் பண்ணி நான் திருட போறேன் அப்படின்னு போறான்னா போறப்ப பிடிச்சா ஒரு சும்மா போறேன்ட்டு போயிருவேன். ஆனா திருட போய் அந்த இடத்த பூட்டை உடச்சு உள்ள போய் உட்காந்துதான் கையும் களவுமா பிடிக்கும் போதுதான் தொக்கா மாட்டுவாங்க. அதுக்காக வெயிட் பண்ணுவானுங்க. கரெக்டான இடத்துல கரெக்டானதை தூக்குவாங்க. யாரெல்லாம் அவங்களுடைய அஜெண்டா கீழே இருக்காங்களோ அவங்களாம் திரும்பினா சரி ஓகே போய் போ விட்டுருவாங்க. அவங்களுக்கு என்னைக்கெல்லாம் எதிராக திரும்புறாங்களோ அரசியல் நகர்வுகள் பொலிட்டிக்ஸ் இருக்குல்ல, இந்த பொலிட்டிக்ஸ் காரணத்துக்காக தூக்குவாங்க. பட் எல்லாருமே இங்கே திருடங்க தான். அதை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இவங்க மட்டும் தான் திருடங்களா, மற்றவங்களாம் புனிதர்களாக நினைக்காதீங்க. புனிதர்களாக ஆக்கப்படுறது, அதாவது ஒரு திருடை மாற்ற வரைக்கும் அவன் திருடன், மாட்டாத வரைக்கும் அவன் புனிதன். அப்போ எல்லாருமே இங்கே திருடங்க, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இவங்க எல்லாரும் எங்கே கனெக்ட் ஆகிறீங்க, எல்லாரும் திருச்சியில் கனெக்ட் ஆகிறாங்க. யாரு இந்த ரத்தீஷ், இவங்கெல்லாம் காட்ஃபாதர், அவன் திருச்சி. அதுக்கப்புறம் இந்த ஆகாஷ் பாஸ்கரன், அவன் திருச்சி. அப்புறம் விக்ரம் ஜூஜு, இவங்கெல்லாம் திருச்சி. இதெல்லாம் திருச்சியிலே கனெக்ட் ஆகிறாங்க. எல்லாமே தெலுங்கு ஃபேமிலி சேர்ந்தேன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே தெலுங்கு ஃபேமிலி சேர்ந்தேன்னு வச்சுக்கோங்க. அதுவும் தெரிய வருது. திருச்சி தான் ஹப்பு மாதிரி இருக்கு. திருச்சியில தான் எல்லாம் மீட் பண்றாங்க. எல்லாம் ஒரு முக்கியமான ஆட்கள், இந்த பசங்க இருக்காங்க, இந்த பசங்க முக்கியமான ஆட்கள்லாம் சிக்கினதெல்லாம் திருச்சியில இருந்து தான் கனெக்ட் ஆயிருக்காங்க. எல்லாருமே தெலுங்கு பின்புலம், தெலுங்கு ஃபேமிலி. இவங்கெல்லாம் திருச்சி, இதெல்லாம் திருச்சியிலே கனெக்ட் ஆகிறாங்க. எல்லாமே தெலுங்கு ஃபேமிலி சேர்ந்தேன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே தெலுங்கு ஃபேமிலி சேர்ந்தேன்னு வச்சுக்கோங்க. அதுவும் தெரிய வருது. புரியுதா? இப்போ புரியுதா எப்படி இவங்க கொள்ளையடிக்கிறாங்க? கொள்ளையடிப்பதில் கூட தன்னுடைய சமூகம் தான், தன்னுடைய இனம் தான் கொள்ளையடிக்கணும்னு நினைக்கிறாங்க.
எவ்வளோ இனப்பற்று உள்ள ஆட்கள்னு பாருங்க. ஆனா நம்ம ஊர்ல வந்துட்டு நீ எல்லாம் சாதி பட்டம் போடக்கூடாது, சமூக உரிமை சமத்துவம் பேசுங்க. சமத்துவத்தை கூட நீங்க திருடுறது ஒரு தப்பான ஒரு word. திருட்டுறதுல கூட நம்ம ஆளு தான் திருடணும், நம்ம இனத்தால தான் திருடணும். எப்படி பாருங்க, இப்படித்தான் இருக்காங்க. அதனாலதான் தமிழன் கடைசி வரைக்கும் மூட்டை தூக்கி வேற சிந்தி கஷ்டப்பட்டு நாசமா போய் சாகுறாங்க ஓட்டு போட்டு. எனக்கு உண்மையிலேயே சீரியஸா புரியல. இவங்க பேசின விஷயங்கள் நான் நேற்று நைட்லாம் தூங்குற லேட் ஆயிடுச்சு. அவ்வளோ விஷயங்கள் பார்த்தேன். இந்த இடி ரைடுன்றது விஷயத்த உள்ள ஃபுல்லா ஒரு லெவலாக கவர் பண்ணதுல அவ்வளோ மேட்ரு கிடைக்குது. இவ்வளோ அப்படின்றாங்க இப்படின்றாங்க இது பண்றாங்க. துபாயில் வாட்ச் வந்து ஹை எண்ட் வாட்ச் ரிலீஸ் பண்ணுவாங்களாம். ரிலீஸ் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் யார் வாங்குறதுன்னு போட்டி போட்டு போய் வாங்குவாங்களாம். இப்போவே லண்டனு துபாயெல்லாம் போய் செட்டில் ஆகி ஒழிஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா, நமக்கு காளியம்மாக்கா வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, கண்ணு முன்னாடி மாட்டுச்சு, இது போடுறேன், எங்க இருந்து மாட்டிருக்குன்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஒரு மீம்ஸ் ஒரு சின்ன காணொலி படித்தேன். கலைஞர் ரொம்ப எளிமையானவர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஏன் இவ்வளவு வசதிகள் வந்த போதும் முதலமைச்சராக இருந்த போதும் அவர் பாயில தான் படுத்திருப்பாராம், கீழே தரையில பாயை வச்சு படுத்திருப்பாங்க. ஏன்னு சொல்லுங்க? ரொம்ப நேரமா அந்த தம்பி கேள்வி கேட்டான். நான் யோசிச்சு பார்த்தேன், அவ்வளவு எளிமையானவரா? அவருக்கு காலையில எந்திரிச்சோன்னே எதையாவது சுருட்டுதுமா. ஸோ இவ்வளோ பெரிய தலைவர் வந்து இவ்வளோ சிம்பிளா இருக்காரு அப்படின்னு நம்ம நினைக்கிறக்குள்ளேயும் கடைசியாக ஒரு தக்லைட் போட்டு விட்டாங்களா. ஸோ பாயை காலைல எந்திரிச்சோன்னு எனக்கு சுருட்டணும் அந்த பாயை சுருட்டி வைப்போம்ல, அது மாதிரி சுருட்டி மூலையில் வைப்போம்ல, அந்த மாதிரி சுருட்டி மூலையில் எங்கேயாவது வச்சிருவாங்க. ஸோ சுருட்டுறதுலேயே அவங்க வந்து இவங்க அடிச்சுக்கவே முடியாது. சாணக்கியத்தனத்தில் இவங்களை ஒன்றுமே அடிச்சுக்கவே முடியாது. திருட்டு ஏமாற்றி மொள்ள மாதிரித்தனம் முடிச்சு வைக்கிதுன்னு எல்லாமே பண்ணால், அதுவும் அரசியல்ன்ற பேரில் பண்ணோம்னா அவங்க வந்து பிரில்லியன்ட்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பெரிய ஒரு புகழ் உச்சத்தில் வச்சு பேசுகிறாங்க. எனக்கு இந்த கட்டமைப்பை பார்க்கும்போது கொஞ்சம் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. தப்பாக இருந்தால் என்ன வேணால் பண்ணலாமா, தப்பாக இருந்தால் எப்படி வேணால் வாழலாமா அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கு ஒன்று தேவை, அரசியல் அதிகாரம். அது இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணாலும் நீ மக்கள் மத்தியில் புனிதனாக மாற்றி வச்சுருவாங்க. இப்போ ரீசெண்டாக மாற்றி அமைப்பு திட்டத்தில் வந்து எல்லாரோட வீடுகளை இடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, நம்ம கூட ஒரு சின்ன கிளிப் போட்டிருந்தோம் நேற்று. ஸோ வீடுகள்லாம் இடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆக்கிரமிப்பு பண்ணி ஏரியை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. மக்கள் வந்து அரசாங்கத்தோட இடத்த, கார்பரேஷன் இடத்த ஆக்கிரமிப்பு வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாதுகாக்கப்பட்ட ஏரியா, இங்கெல்லாம் வந்து வீடு கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இடிச்சிருக்காங்க. சூப்பர், நல்ல விஷயம். இப்போது மெரினா பீச்னு ஒன்று இருக்குது. பீச்சுன்றது வந்து பொது தானே, இயற்கையோட பொது சொத்து தானே. பீச்சுன்றது வந்து நம்ம வந்து உருவாக்கலை, அது இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்கே வந்து ஒரு சின்ன சின்ன கடைகள் வச்சுட்டு அதை காலி பண்ணி கொண்டு போகிறது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு சமாதி வைக்கிறதுன்றது வந்து அதை ஆக்கிரமிப்பு பண்ணுறது தானே. பல கோடி ரூபா செலவு பண்ணி பீச் ஓரத்தில் 3 சமாதி வச்சுருக்காங்களே, இது ஆக்கிரமிப்பு கிடையாதா? சாதாரண மக்கள் ஏரி ஓரத்தில், கரையோரத்தில், அதுங்க ஏரியில் தண்ணியும் ஓரல, பெரிய லெவலில் நீர்வாட்ட வரப்பு இல்லை, அந்த மாதிரி ஏரியாவில் வீடு கட்டிருக்காங்கன்னா இடிச்சு தள்ளுறது. ஆனால் அதே ஏரியாவில் இவங்க சாரா ஆட்கள், இவங்க பெரிய பெரிய கார்பரேட்டு, இவங்களும் இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அந்த ஏரியா மக்கள். அப்போ அவங்கள ஏன் இடிக்கலை? கண்ணு முன்னாடியே உங்களுக்கு தெருக்கூத்து நடந்துட்டு இருக்கு. இந்த தெருக்கூத்தை பார்த்துட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இவங்களுக்கு தான் திருப்பி நீங்கள் ஓட்டு போடுறீங்க. நீங்கள் ஓட்டு போட்டு அவங்க ஜெயிக்கல, அது வேற விஷயம். பட் இருந்தாலும் அந்த உங்களுக்கு புரியாமல் இருக்குல்ல, உங்களை சுற்றி நடக்கிற ஒரு அரசியல் புரியாமல் இருக்குல்ல, உங்களுக்கு அந்த அறிவும் அந்த ஞானமும் வரலை அப்படின்னா இது இப்படியே தான் போகும். இன்னமும் நீங்கள் கீழே தான் போவீங்களே தவிர மேலே எந்திக்கவே முடியாது. இங்கே மக்கள் வீடு அடிக்கிறான்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்காங்க. இவர் டெல்லி போயிட்டாப்ல. டெல்லிக்கு எதுக்காக போயிருக்காங்கன்னா இங்கே ட்ரைடு வருதுல்ல. இவங்க அப்பா எப்படின்னா அந்த 2G காற்ற வச்சு கோடியாக ஊழல் செய்கிற ஊரியா அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து போச்சுல, அந்த 2G ஊழல். அந்த 2G ஊழல் பஞ்சாயத்தப்போ இவர் ஓட்டார். அவங்க கலைஞரை வளர்த்து சாணக்கியர் இருக்கார்ல, அவர் போயிட்டாப்ல. இப்போ வந்து இவங்க என்னன்னா அவருடைய மகன் இப்போ கரண்ட் சிஎம் வந்து அவர் விட்டாப்புல தான் பையனை காப்பாத்துருக்கு. அவங்க வீட்டு பிள்ளையை காப்பாத்துருக்கு அப்பா ஒன்றாரு. இப்போ இவங்க வீட்டு பிள்ளையை காப்பாத்துட்டு இவங்க அப்பா விடுறாரு. இது ஒரு லூப்பில் போய்க்கு இருக்கு. இவங்க முடிஞ்ச அளவுக்கு கொள்ளையடிப்பாங்க, அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடுவாங்க. ஒன்று என் பக்கம் சேரு இல்லை எனக்கு. இதெல்லாம் எல்லாமே அரசியல் ட்ராமா தான், வேற ஒன்றுமே கிடையாது. டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க மாற்றி சண்டை போடுறாங்கல்ல. ஆனால் உருவான இடம் என்ன? ரெண்டுமே ஒன்று தான், தீக்கா கட்சியிலேருந்து தான் உருவானாங்க. இதே மாதிரி தான் பிஜேபி, காங்கிரஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒரே ஆட்களோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. மக்களை இந்த பக்கமும் திசை திருப்ப விட்டுட்டு இங்கிட்டு அல்லால விடணும். இந்த அல்லோல விடுறதுக்காகத்தான் இந்த ஒட்டுமொத்த சிஸ்டாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, கூட்டு சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. புரிதலுக்குள்ளே வாங்க. இந்த கட்டமைப்பு எல்லாமே உங்களுக்காக உருவாக்கப்பட்டதே கிடையாது, உங்களை பாதுகாக்கக்காக உருவாக்கப்பட்டதே கிடையாது. உங்களை அடிமைப்படுத்தி உங்களை மேலே உட்காந்து ஆள்றதுக்காக மட்டும்தான். சுதந்திரம் கிடைத்ததுலேருந்து நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு. ஏன்னா எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், நம்மளாம் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டோன்றக்காக அது உயர்ந்திருக்குன்னு அர்த்தமா? உண்மையான வளர்ச்சியாக இருந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு நம்ம வேற லெவலில் இருந்திருப்போம். எல்லார்கிட்டையுமே பொருளாதாரம் போதிய அளவுக்கு இருந்திருக்கும்.
இந்த ஒட்டுமொத்த உலகமும் ஒரு தப்பான பாதையில சுழன்றுட்டு இருக்குன்றது தெரியுதா? குரங்கு கையில பூமாலை கொடுத்த மாதிரி ஒட்டுமொத்த உலகத்துல இருக்க அரசாங்க அதிகாரமும் ஒரு தப்பான ஆட்கள் கையில இருக்குன்றது உங்களுக்கு புரியவே இல்லையா இன்னமும்? இது ஒரு நேர்மையான நீதியான ஒரு ஆள்கிட்ட இருந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு உலக மக்கள் எல்லாருமே நிம்மதியா வாழ்ந்திருப்பாங்க. எல்லைகளில் சண்டை வந்திருக்காது, அடிச்சுட்டு செத்துருக்க மாட்டான், ஜாதிகள் மதங்கள்ல சண்டை வந்திருக்காது, அதெல்லாம் சொல்றது பக்கத்து அண்டை மாநிலங்கள் தண்ணி தராம சண்டை போடாது. எல்லாரும் ஒழுங்கான அரசியல் ஆடலாம். அவன் பிளப்புவாதத்துக்காக நடத்துற சுயநலத்தில் உச்சத்துல இருக்கவங்க தான் அரசியல்வாதிகள். இவங்க பின்னாடி தான் போயிட்டு இருக்கீங்க. இப்ப புதுசா வந்தோன்னு டிவிகே தலைவர் மட்டும் உங்களை காப்பாத்திடுவாரா? சீமான் மட்டும் உங்களை காப்பாத்திடுவாரா? இவங்களும் இதே குட்டையில் விழுந்த மட்டைகள் தான். இந்த கட்டமைப்பு யார் வந்தாலும் உங்களை காப்பாற்ற விடாது. இவன் போனா அவன் போனா இவன். ஆனா நடக்கிற உங்களுடைய வாழ்க்கை தரம், வாழ்வாதார தரம் 1% 2% தான் ஏறுமே தவிர நிரந்தரமான தீர்வு எவனுமே கொடுக்க மாட்டாங்க. நிரந்தரமான தீர்வு கிட்டா கொடுத்துட்டானா அரசியல் இதுக்கு. அதுக்கு நாளைக்கு எதை சொல்லி உங்கள்கிட்ட ஓட்டு கேட்பான்? எதை சொல்லியுமே ஓட்டு கேட்க முடியாதுல்ல. நீ உன்ட்ட எல்லாமே இருக்குன்னு அப்படின்னா நீ இருக்கிற அப்படின்னு கேள்வி கேட்டுருவீங்கல்ல. கூட ரீசன் நம்ம ஒரு வீடியோ போடுறப்ப சொன்னோம், ஒரு ரோடு வந்து போட சொல்லி 30 வருஷம் கேட்டிருக்காங்க. 1 2 30 வருஷம் கேட்டிருக்காங்க மனு கொடுத்து, எனக்கு ரோடு போடுன்னு. ஒரு வயலும் போடல. ஊர் மக்களே சேர்ந்து ரோடு போட்டு கிட்டத்தட்ட 45 லட்ச ரூபாய் செலவு பண்ணி ரோடு இவங்களே போட்டாங்க, சிமெண்ட் ரோடு. நீங்க எப்படி எங்களை கேட்காம போடுவீங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு விட்டு பில்டர் சுற்றி உடனே வந்துட்டாங்களாம். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? இப்போ இந்த மாதிரி மக்கள் தனக்குத்தானே விஷயங்களை சண்டையை செஞ்சுட்டாங்கன்னா அரசாங்கம் அதிகாரம்னு ஒன்று இருக்காது. அப்போ நம்மகிட்ட தின்னு கொடுத்த பண்ணியெல்லாம் சும்மா இருக்காது. புரியும் நினைக்கிறவங்க. திண்டுக்குளத்தை பண்ணியெல்லாம் இந்த அரசாங்கம் அதிகாரம் பொலிட்டிக்ஸ் இதெல்லாம் போயிருச்சு, மக்களுக்காக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, உண்மையான மக்களாட்சி வளர ஆரம்பிச்சிருச்சுன்னா நமக்கான வேலைகள் எல்லாம் போயிருந்தா திருட்டு பயிர்ல மாட்டிப்பாங்க. இல்லை அவங்களுக்கு வேலை சோத்துக்கு என்ன போவாங்க? இந்த படம் மாதிரி தான், அமைதி படம் மாதிரி தான். உனக்கு இதை விட்டு வேலை ஏதாவது தெரியுமா? தெரியாது, அப்போ மூடிக்கிட்டு போ அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி தான். இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒருத்தனை போட்டு குறை சொல்லியே பஞ்சாயத்து பண்ணி போகிறது தான். நிம்மதியாக மனிதர்கள் வாழ விட மாட்டாங்க. இந்த அரசியல் அதிகாரம் அப்படித்தான். எவன் வந்தாலும், டிசிபி வந்தானே, ஏடிஎம்கே வந்தாலும், டிஎம்கே வந்தாலும், என்டிகே வந்தாலும், டிவிகே வந்தாலும், யார் வந்தாலும் இதே நிலைமை தான் உங்களுக்கு நடக்கும். ஏன்னா கட்டமைப்பு அப்படி கட்டப்பட்டிருக்கு. இது வேற என்னதான் வழி, இதுக்கு என்னதான் தீர்வுனா, முதல்ல இங்கே நடக்கிறது உன்னை ஏமாத்துறதுக்காக, உன்னை அடிமைப்படுத்துறதுக்காகன்னு புரிஞ்சுக்கோ. ஜனநாயக கடமைன்னு சொல்லிட்டு ஓடி விழுந்து தலையாத. அதுதான் அவங்களை ஏமாத்துறது. ஏதாவது ஒரு பற்று உள்ளவங்களை போட்டு உள்ள உருவி விட்டுறது, அடிக்ட் ஆக்கிறது. அது வந்து ஒரு எல்லாருமே செஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஒரு கோயில் ஒரு சின்னதாக ஒரு கல் வச்சு மாலைலாம் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். போகிற 2 பேர் வந்து கும்பிட்டு போவாங்க. ஒருத்தன் 2 பேர் கும்பிட ஆரம்பிப்பாங்க. அடுத்து சூடம்பத்தி வைப்பாங்க, அடுத்து மாலை வைப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு செவர் எழுப்பாங்க, ஒரு கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் நடத்திட்டு இருப்பாங்க. இப்படிதான் மக்களை பழக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் இதுதான் பற்றுன்னு உங்களுக்கு தலையில் ஏற்றிடுறாங்க. ஒரு 2 பேர் பண்ணுவாங்க. அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஆட்கள்லாம் போய் பண்ணுவாங்க. இந்த செலிபிரிட்டிலாம் எது கூட்டி போகிறாங்க இப்போ புரியுதா? செலிபிரிட்டிலாம் வந்து இதை பண்ணும்போது நம்ம தலைவரே பண்ணுறாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே லட்சக்கணக்கான மக்கள் போய் செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுவாங்க. ஒரு ஆட்டு வீடியோ நான் பார்த்துருக்கேங்க. ஒரு ஆடு வந்து ஒரு சின்ன பாலம் இருக்கும், அந்த பாலத்தில் தாண்டி போக முடியாது. அது போக முடியாதுன்றனே இவங்க எப்படி அதை கூட்டி போகுதுன்னு யோசிக்கிறாங்க. ஒரே ஒரு ஆடை தரன்னு இழுத்துட்டு போயிட்டாப்புல. இந்த ஆடு அந்த சின்ன பாலத்தை தாண்டி போனோடனே பின்னாடி இருக்க எல்லா ஆடுமே கரெக்டாக தாண்டி போயிடுச்சு. இந்த ஆடு முதலில் யார் போகிறதுன்னு தான் முக்கியம். முதல்ல இவங்க கஷ்டப்பட்டு யாராச்சும் ஒருத்தனை இந்த ஃபாலோ பண்ண வச்சுருவாங்க ஒரு கொள்கைகளை. அந்த கொள்கையை நீ ஃபாலோ பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். ஃபாலோ பண்ணிட்டேன்னா நிரந்தர அடிமை. டிஎம்கே கேடிஎம்கேக்கெல்லாம் நிரந்தர கொத்தடிமைகள் இருக்குல்ல, 50 ஆண்டு காலமா, அந்த மாதிரி தான். பெரிய மேட்ரு. 5 முறையும் தனித்து போட்டி என்றும் இப்படித்தான். இது இனமான போர் அப்படிங்கிற இலக்கு இனம் கிடையாது, பணம். அது தனித்து நின்றால் தான் அவருக்கு வரும். புரியுது? எப்படி வரும் தனித்து நின்றால்? அதுதான் சொன்ன வழிமுறை எப்படி வரும்னா, நாம் தமிழர்கள் நானும் ஒரு காலத்தில் ஃபயர் விட்ட வந்தான். நாம் தமிழர் தமிழ் தேசியம்லாம் ஜெயிக்கணும், நம்ம தமிழர்கள் தான் இந்த உலகத்தை ஆளணும், திருப்பி தமிழ்நாட்டு தமிழ் தான் ஆளணும், இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருந்தவன் தான். கனவுல கூட தமிழை ஆளவே முடியாது. இந்த சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு ஆளவே முடியாது. இந்த சீமான் அவர்களும் சிஎம் ஆகவே முடியாது, ஆகவும் விட மாட்டாங்க. கடைசி வரைக்கும் எதிர்கட்சியாக இருந்து கத்திக்கிட்டே போய் சேர்ந்துருவாப்புல. உங்களை வச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சக்கையா ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. உண்மையை புரிஞ்சுக்கிட்டு மக்கள் வெளியே வருவாங்கல்ல, அந்த மக்கள் வெளியே வந்துடக்கூடாதுன்றக்காக ஒரு போலியான பிம்பத்தை உருவாக்கி அந்த பிம்பத்தை பின்னாடி போக வச்சுருவாங்க. இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையை சொல்லிட்டு நான் வரேன்னு வச்சுக்கோங்க, என்னால் அரசியல் அதிகாரத்தை கட்டமைச்சு கொண்டு போகலாம் முடியாது. அதாவது மக்களை வந்து நேரடியாக போய் சந்திச்சு இந்த மாதிரி வாகனங்கள்லாம் போய் ஊராக போய் எல்லா விஷயங்களும் பிரச்சாரம்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பொட்டன்ஷியல் கிடையாது. அப்போ என்ன நடக்கும்? இந்த ஒரு மைனஸை வச்சுக்கிட்டு, இந்த பொருளாதாரம் ஃபினான்ஷியல் மைனஸில் வச்சுக்கிட்டு இங்கிட்ட ஒருத்தனுக்கு வேணும்னே ஃபண்டு பண்ணி அவனை வந்து ப்ரொமோட் பண்ணி அவனை ஊராக போய் பிரச்சாரம் பண்ண வச்சு இங்கே ரியலாக நடக்க வேண்டிய விஷயத்த போலியாக ஒரு ஆளை உருவாக்கி விட்டு போயிடுவாங்க. நீங்கள் எல்லாருமே எதுக்கு இவரை பற்றி வெளியே தெரியாமல் போயிடும். அப்போ இவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அப்போ நீங்கள் எல்லாருமே அங்கே போயிடுவீங்க. இப்போது உண்மையிலேயே ஒரு விஷயம் நடக்க வேண்டிய இடத்துல போலியான ஒரு விஷயத்தை உருவாக்கி அந்த உண்மையான ஆட்கள் உண்மையான அவேர்னஸை ஃபுல்லாக அவங்க எடுத்துடுறாங்களா?
இதுதான் காலங்காலமாக நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு அரசியல்வாதியும் ஆரம்பத்தில் இதைத்தான் செஞ்சு ஆட்களை பிடிப்பார். குறிப்பிட்ட பீப்புள்ஸ் அவங்க தான் ஃபாலோவர்ஸ் வந்த பிறகு அவங்களுடைய முகத்தை காட்டுவாங்க, அவங்களுடைய அரசியல் அதிகாரத்தை காட்டுவாங்க. சீமான் இவங்கெல்லாம் எல்லாருமே வந்து சீமானோட விடுங்க, டிவிக்கு தலைவர் எதுக்கு ரோட் ஷோ நடத்துறாரு? ரோட் ஷோ நடத்துறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு பின்னாடி பார்த்தியா இவ்வளோ கூட்டம் இருக்குது, மக்கள் மத்தியில் ஒரு கூட்டம் காட்டினா அப்புறம் ஆப்போசிட் இருக்கவங்க போச்சு இவருக்கு வந்து பின்னாடி இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வராங்க, அப்போ இவருக்கு சீட்டு கொடுப்போம். பெரிய கட்சிகள் இருக்குல்ல, அவங்கள ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வாலண்டரா வந்து சரி ஓகே எங்கள் கூட வாங்கன்னு சொல்லி கூட்டணி சேர்த்து இவரை வச்சு ஜெயிக்க ட்ரை பண்ணுவாங்க. இவர் அப்படியே சிஎம் ஆகிட்டு போயிடலான்னு ஒரு காய் நகர்த்து. ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு டிவிக்கு வரவே வராது, என்டிக்கும் வரவே வராது, எதிர்கட்சியாக மட்டும்தான் இருக்கும். டிஎம்கே தான் அடுத்த தேர்தலையோ ஜெயிச்சு முடிச்சோன்னே அடுத்து 2029 ஒரு தேர்தல் வரும்ல, அந்த தேர்தலோட முடிஞ்சு வச்சு அரசியல் அதிகாரம் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இனிமே இருக்காது. எலெக்ஷனே ஒன்று நடக்காது. ஸோ இப்போ இருக்க வரைக்கும் எல்லாத்தையும் தூக்க வேண்டியதை தூக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் 2029 எலெக்ஷன், 2029 முடியுது எல்லாமே. ஓட்டர் ஐடிஸுக்கு வேலை இருக்காது. ஓட்டர் ஐடின்னு ஒன்று வச்சுருக்கீங்கல்ல, இப்போ வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு ஓட்டு போடுவீங்கல்ல, அந்த சிஸ்டமே இருக்காது, எல்லாமே முடிஞ்சு போயிடும். வேர்ல்டு வார் நடத்து ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்குள்ள எல்லாமே கட்டமைப்பு கொண்டு போயிடுவாங்க. அதை நோக்கி தான் நடந்துட்டு இருக்கு. அதற்காகத்தான் முடிந்த அளவுக்கு கிடைக்கிற இடத்துலலாம் கொள்ளையடிச்சு சேர்த்துக்கிட்டு இருக்கானுங்க. காசும் பணமும் கோடிகளில் இருக்கவன் மட்டுமே லக்ஸரியான லைஃப் அந்த டைமில் வாழ முடியும். சாதாரண மக்கள் எல்லாரும் அந்த கேட்டுக்கு இங்கிட்டு தான் இருக்கணும். சோத்துக்கும் தண்ணீருக்கும் வாழ்வாதாரத்துக்கும் அடித்துக்கிட்டு சாகணும். அந்த கவர்மெண்ட் எடுத்து கேள்வி கேட்காத அடிமைகளுக்கு மட்டும்தான் உணவு கொடுக்கப்படும், அதுவும் போதிய அளவுக்கு. இதுதான் உன் எதிர்காலம். இப்போ உனக்கு அது தெரியாது, போக 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 அது அப்படி நடக்கும். அதுக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு கொள்ளையடிச்சு காசப்பெல்லாம் சேஃப்டி பண்ணுறாங்க. சேஃப்டி பண்ணி அவங்க ஓடியே இருவாங்க, நீ அவங்க தொடவே முடியாது. அவங்க பேசாயிருவாங்க. இந்த ஒரு லக்ஸரியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அவங்களுக்குன்னு இடத்த உருவாக்கி அங்கே செட்டில் ஆயிடுவாங்க. நீங்கள் தான் இங்கே இருப்பீங்க. இங்கேருந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யோசிக்கலாம்ல, இங்கே இருக்க அமைச்சர்கள் இங்கே இருக்க ஆட்கள்லாம் கொள்ளையடிக்கிறாங்களே, இதே இடத்துல தானே அவங்களும் வாழ்வாங்க. இங்கே இருக்க மலைகளும் காடுகளும் அழிஞ்சா அவங்களுக்கும் பிரச்சனை தானே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் அவங்க இங்கே வாழவே போகிறது இல்லையே, இங்கே நாம தான் வாழ போகிறோம். அவங்களாம் செட்டில் ஆகி ஒரு இடத்துக்கு ஓடிடுவாங்களே. இந்த இடத்துக்கு நாம் அடிமையெல்லாம் மட்டும்தான் இருக்கணும். இதெல்லாம் ஃபியூச்சரில் தான் உங்களுக்கு தெரியும். இப்போ சொன்னால் எதுவுமே புரிய போகிறது இல்லை. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நீ பார்க்க தானே போகிறேன். பொருளாதார வீழ்ச்சி விழுந்த பிறகு, பெரிய லாக்டவுன் வந்த பிறகு, மிகப்பெரிய ஒரு வார் வரும்போது தான் உங்களுக்கு என்னன்னே புரியும். இப்போ யோசிச்சு எந்த பயனும் கிடையாது. நம்ம திடீர் தளபதி இருக்காருல்ல, இவருக்குமே காய் நடத்துகிறாங்க. சிவகார்த்திகேயன், தனுஷ், சிம்பு இவங்களெல்லாம் காய் நடத்துகிறாங்க. இதெல்லாமே அந்த கெல்டி குரூப் தான். அதாவது திராவிட கூட்டம், அந்த திராவிட கூட்டம் தான். அவங்க எல்லாருமே திராவிடியன் ஸ்டாக்ஸ் தான், வேற வடிவத்தில் இருக்குது, அவ்வளோதான். யாருமே தமிழன் கிடையாது. இந்த விஷயம் என்ன அப்படின்னா, இது எல்லாமே ஒரு நாடகம், கண் துடைப்பு நாடகம். 2026 எலெக்ஷன் நடக்குது. இந்த எலெக்ஷனோட இம்பேக்டை மட்டும் பாருங்களேன். இது நாள் வரைக்கும் நீங்கள் பார்க்காத எலெக்ஷனை தான் இந்த 2026 எலெக்ஷனை பார்க்க போறீங்க. ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கும். இப்படி ஒரு எலெக்ஷன் நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி எலெக்ஷன் நடக்கும். ஒரு ஜெகஜோதியாக இருக்கும் பாருங்க இந்த எலெக்ஷன். அந்த மாதிரி தான் கட்டமைச்சு கொண்டு போவாங்க. திரும்ப சொல்கிறேன், விழிச்சுக்க பொழைச்சிக்க, நடக்கிற நகர்வுகளை வேறு கண்ணோட்டத்தோட பார்க்க ஆரம்பி. ஒருத்தர் சொல்கிறான், ஒரு யூடியூப் சேனலில் வந்து 2 அரசியல்வாதி குரூப்பில் இருந்து டிஎம்கே இவங்களாம் உட்காந்து கருத்தரங்கத்தில் பேசுகிறாங்க, இவங்கள் தான் பெரிய ஆட்கள்னு நினைக்காதீங்க. அவங்களுக்கு அரசியல்னு ஒரு விஷயத்தை தவிர்த்து வேற எதுவுமே தெரியாது. அங்கே நடக்கிறத பற்றி மட்டும்தான் பேசுவானுங்க, அங்கே நடக்கிற பற்றி மட்டும் அதுக்கு மேலே அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீ வெளியே வந்து சிந்திக்க ஆரம்பித்தா மட்டும்தான் இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, ஏன் அவங்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, நாளைய எதிர்காலம் என்ன ஆக போகுதுன்றதை யோசிச்சாதான் விஷயம் புரியும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் ஒன்றுமே புரிய போகிறதில்ல. இலங்கையில் நடந்தது தான் இங்கேயும் நடக்கும். அறியாமையில் தான் அங்கே 10 லட்சம் மக்கள் இறந்தாங்க. இங்கே அறியாமையில் இருந்தீங்க அப்படின்னா அதே பிரச்சனை தான். அறியாமையில் தான் ஒவ்வொரு இனமும் அழிஞ்சிருக்கு. யாரா நீ திடீர்னு தண்ணிக்குள்ள இருந்து வர்ற? நான் அந்த கரையில இருந்து தண்ணிக்குள்ளே வரேன். போலீஸ் என்ன பிடிக்க இங்கிட்டு இருந்து வருது. வந்து உங்ககிட்ட அவன் என்ன சொன்னான்னு கேட்பாங்க. ஒண்ணுமே சொல்லிடாதீங்க. எது அடிச்சு கூட கேட்பாங்க. அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதீங்க. எதடா சொல்ல வேணாங்கற? எதையுமே சொல்லிடாதீங்க. வீரத்தினால ஜெயிச்ச இடத்தை விட அறியாமையில் அழிஞ்ச நாடுகள் தான் அதிகம். அதாவது வெள்ளந்தியா இருக்கிறது, எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு நம்புற கூட்டம் தான் சீக்கிரமா அழிஞ்சு போகும். அதே மாதிரி வீரமாக இருக்கும், நாங்களாம் எங்களை தொடவே முடியாதுன்னு நினைக்கிறேன். வீரமாக இருக்கவனுக்கு மூளை மலிங்கிரும். வீரம் இருக்கும், உடல் வலிமையாக இருக்கும், மன வலிமை இருக்காது. ஸோ இது ரெண்டையுமே நம்ம பில்ட் பண்ணணும். இப்போதைக்கு உடல் வலிமை தேவையில்லை, பட் மன வலிமை ரொம்ப முக்கியம். அதாவது பொட்டென்ஷியல் பிரெயினை வந்து கரெக்டாக ஒரு டியூன் பண்ணி வைங்க. இங்கே என்ன நடக்குது, உங்களை ஏமாற்ற முடியாத அளவுக்கு உங்களுடைய பிரெயினை செட் பண்ணி வைங்க. இந்த அரசியல் கட்டமைப்பு, இந்த நாகரிக கட்டமைப்பு உங்களை ஏமாற்ற முடியாத அளவுக்கு நீங்கள் செட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சர் உங்களுக்கானது தான்.
இந்த வேர்ல்டு வாருக்கு அப்புறம் ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் நம்ம கையில் கை கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரே ஒரு சான்ஸ் தான். தானோஸ் அழிக்கும் போது நம்மளுடைய டோனி ஸ்டார்க் வந்து நம்ம ஒரு சொடக்க காட்டும் போது நம்மளுடைய டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஒரே ஒருத்தர கை கட்டுவார்ல, அந்த ஒரே ஒரு சான்ஸ் தான். அவனுக்கா வணக்கம், இவ்வளோதான். இதோட முடியுது எண்டு கேம்ன்றது நமக்கு போட போகிற எண்டு கேம் இதுதான். அந்த எண்டு கேமில் ஒரு சான்ஸ் தான் இருக்குது. அந்த சான்ஸை கரெக்டாக பயன்படுத்துனீங்கன்னா நமக்கான ஒரு உலகம் இருக்கும். அதாவது டோனி ஸ்டார்க்கு தானோஸ் நாம, டோனி ஸ்டார்க்குன்றது எதிரிகள். ஸோ டோனி ஸ்டார்க் ஜெயிச்சான்னா நாம் அழிவோம், நாம் ஜெயிச்சோம்னா டோனி ஸ்டார்க் அழிவாங்க. சிம்பிள். விழிச்சிக்க பொழைச்சிக்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம இல்லைக்கணும் அதில் போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். சேனலில் மெம்பர்ஸ் ஆட் ஆகலாம் நினச்சிங்கன்னா ஜாயின்ற பட்டனை போட்டு விடுங்க. சூப்பர் தேங்க்ஸ். சூப்பர் சேட்லாம் பட்டனை எஸ்ன்ற சிம்பிளை தட்டி விடுங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பின் பண்ணிட்டு போங்க. சும்மா குட்டியாக ஒரு லைவ் போடலாம்னு நினச்சேன். பார்ப்போம், வெயில் கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக லைவ் போடுவேன். திடுதுப்புன்னு லைவ் போட்டால் நல்லா இருக்கும். தம்பி, சிறப்பு நீதிமன்றம் அமைக்கணும்னு அறிக்கை விட்டுருக்கீங்க. தீர்ப்பு கொடுத்ததே சிறப்பு நீதிமன்றம் தான் எனக்கு தெரியுமா? மரவிட்டு மரத்தாவற உனக்கு தெரியுமா? உனக்கு வந்து கையை கடிக்கிற இங்க பாருங்க போசப்ப. வேற என்ன விஜயா? Who is this guy? ஸ்பீடா நீங்க ஓட்டிட்டு வரீங்க, உங்க லாரியில பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சரி, அப்படி ஓட்டிட்டு வரும்போது சாலையில 10 குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கு. பக்கத்துலயே ஒரு சின்ன பிளே கிரவுண்ட்ல ஒரு குழந்தை விளையாடிட்டு இருக்கு. 10 குழந்தை மேல ஏத்த முடியுமா இல்ல ஒரு குழந்தை ஏத்த முடியுமா அப்படின்ற ரெண்டே ஆப்ஷன் தான் உங்களுக்கு. நீங்க யார் மேல ஏத்துவீங்க? 10 குழந்தை மேலயா ஒரு குழந்தை மேலயா? அந்த ஒரு குழந்தை மேல ஏத்தி, ஏன்னா 10 பேர் சாகிறதுக்கு ஒருத்தர் செத்தா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சுதான் ஏத்துவேன். நான் நல்லா கவனிச்சீங்களா? 10 குழந்தைங்க வாகனம் வர்ற சாலையில விளையாடிட்டு இருந்தது. ஒரு குழந்தை நேர்மையா பிளே கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருந்தது. இந்த உலகமும் அப்படித்தான். இந்த உலகமும் அப்படித்தான். தப்பு செஞ்ச 10 பேரை காப்பாத்துறதுக்காக நேர்மையா இருக்கிற ஒருத்தனை கொன்னுடும். வீழ்ச்சிங்க, பொழைச்சிங்க. The choice is yours.